அதனால ஒரு 3 டேஸாக வந்து என்னால் வந்து கரெக்ட் டைமுக்கு வந்து மார்னிங்கில் போகவே முடியல. ஆக்சுவலாக 2 டேஸாக ஜிம்முக்கே போகல. ஏன்னா மார்னிங் ஸ்கிப் ஆயிடுச்சுன்னா ஈவினிங்கில் வந்து என்னால் போக முடியல. ஏன்னா பாப்பாவை பார்த்துக்க ஆள் கிடையாது. அந்த 1 hour எனக்கான அந்த 1 hour கூட எனக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியல. பாப்பாவை பார்த்துக்க ஆள் கிடையாது, யார்கிட்டயும் விட்டு போக முடியாது. ஸோ நான் டிசைட் பண்ணேன், என்ன ஆனாலும் சரி என்னோட ஹெல்த்தை நான் பார்த்தாதான் என் பேபியை என்னால் பார்த்துக்க முடியும் சொல்லிட்டு, என்ன ஆனாலும் சரின்னு சொல்லிட்டு விடிய காலையில் எழுந்து போயிடணும். ஆக்சுவலாக எப்போவுமே 7:30-8 மணிக்கு போவேன். ஸோ இனிமேல் அப்படியே இருக்கக்கூடாது சொல்லிட்டு 6 மணி இல்லை 5:30 மணிக்கெலாம் எழுந்து போயிடணுன்ற ஒரு முடிவோடு வந்து இன்னைக்கு போகவும் செஞ்சாச்சு. இனிமேவும் அதை கண்டினியூ பண்ணுவேன். ஏன்னா ஜிம்முக்கு போய் தான் வெயிட் கம்மி பண்ணணும்னு அவசியம் இல்லை. எனக்கு மசில்ஸ்லாம் வந்து ரொம்ப லூஸாக இருக்குது, பாடி ரொம்ப வீக் ஆகிடுச்சு. நான் வந்து 2 days ரொம்ப கண்டுக்காமல் விட்டதுனால. ஸோ இப்போதான் வந்து நான் அதை கான்ஷியஸாக எடுத்து பண்ணுறேன். இதை வந்து ஏன் சொல்கிறேன்னா, என்ன மாதிரி பல பேர் நியூ மாம்ஸ்லாம் இருக்கீங்க. ஆக்சுவலாக எனக்கு ஹெல்த் ப்ராப்ளம் ஹெர்னியா, அம்பிளிக்கல் ஹெர்னியா அண்ட் டயாஸ்டிஸ் ரெக்டி ஆல்சோ இருக்குது. ஸோ இதை நான் க்யூர் பண்ணுறதுக்காகவும் போகிறேன். என்ன மாதிரி நிறைய அம்மாங்க நியூ மாம்ஸ்லாம் இருப்பீங்க, என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வச்சுட்டு இருப்பீங்க. நீங்களாம் வந்துட்டு இப்போ பாப்பா பிறந்ததும் நம்ம தான் பார்த்துக்கணுன்றதுலையே நம்மளை பார்த்துக்காம இருக்கிறோம். ஸோ வந்து நீங்கள் உங்களை பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களால் உங்கள் பேபியை நல்லா பார்த்துக்க முடியும். ஒரு நாள் உங்களுக்கு உடம்பு முடியலன்னு நீங்கள் படுக்க கூட முடியாது. அதனால் உங்கள் ஹெல்த்தை நீங்கள் மட்டும்தாங்க பார்த்துக்கணும்.